அப்போ நாளைய வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையின் மீது நம்முடைய மனதை செலுத்திட்டு இருந்தோம்னா இருப்பு காலியாகிடும். அப்போ நேற்றைய வாழ்க்கையின் மீது, கடந்து போன வாழ்க்கையின் மீது மனதை செலவு பண்ணோம்னா, அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அன்றைக்கி அங்கே போனோம், இங்கே போனோம், அப்படி ரிமெம்பரன்ஸ் இதில் மனம் செலவாகும். இப்போ 2 பக்கமும் மனதை வாரி வாரி இறைக்கிறதுனால நிகழ்கால வாழ்க்கையை நாம் தவற விடுகிறோம். சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். தூங்குறீங்கன்னா தூங்கணும், குளிக்கிறீங்கன்னா குளிக்கணும். அந்த நிகழ்கால நேரத்தினுடைய வேலையை, அந்த அடிப்படையை ஒழுங்காக நீங்கள் கையாளும் பொழுது உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்படுகிறது. இப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுக்கு இப்போவே அந்த ஆஃபீஸ் போகிற சிந்தனையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 10 மணி வரைக்கும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. ஆஃபீஸில் போய் தூங்கிடுங்கன்னா சோம்பலாக இருப்பீங்க, வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த சக்தியெல்லாம் இப்போயே செலவு பண்ணிடுறது. இந்த மனதை நிறுத்தி 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 மனதை சேமித்து பழகும் பொழுது இந்த மன ஆற்றலானது விழிப்புணர்வாக மாறுகிறது. விழிப்புணர்வு என்பது நீங்கள் எதையும் பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் அந்த வேலை செய்யும் பொழுது இது உங்களுக்கு இருக்குதுன்றது காட்டப்படும். சாதாரண மனிதர்கள்கிட்ட பணிதல் தான் ஒரு குருவை உங்களை அடைய செய்யும். யார் கடவுள் கைவிடுறானா, யாருடைய தவறுகள் சுட்டி காட்டப்படாமல் விட்டுவிடப்படுகிறதோ அவன் கைவிடப்பட்டவன். சுட்டி காட்டும் பொழுது எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாதுகாக்கப்பட்டவன். வீட்டில் கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் அறிவு பெற்ற மக்கள் கிடையாது. ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டாரு வேலை செய்வாங்க. அவங்க ஏதாவது சொன்னால் உடனே நீங்கள் சண்டைக்கு போய் பெருசாக அறிவு புகட்டி ஏதோ பண்ணணும்னு இருக்காமல் சொல்லட்டும், கொஞ்ச நேரம் சொல்லட்டும். அப்போ நிகழ்வுகளின் மீது நீங்கள் அமைதி அடைதல் என்பது, சாந்தியம் சமாதானத்தையும் அடைதல் என்பது உங்களை விழிப்புணர்வுக்கு கூட்டிகிட்டு வரும். அவனுடைய மனப்போக்குப்படி தான் அவன் போவான். அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால அந்த வேலையை செய்யணுன்ற வழிமுறை அவனுக்கு தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, கோபம் வருதுன்னா நீ விழிப்புணர்வில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த குரு கொஞ்சம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுவார். தன் அருளிலிருந்து, தானும் அவருடைய அருளிலிருந்து கொஞ்சம் கொடுப்பார். கொடுத்து கொஞ்சம் மூச்சு ஒருத்தி நேரம் கொடுத்து அவன் இருட்டில் இருக்கிறான்றதை அவன் சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டும் போது அவன் தன்னுடைய இருளைத்தான் அவருக்கு காணிக்கை வைக்க முடியும். ஒரு குருவினுடைய காணிக்கை என்பது நீ குருவாகிறது தான், நீ சீடனாக இருக்கிறது இல்லை. நீ காணிக்கை முழுதாக செலுத்தியிருக்கிறேன்னா நீ குருவாயிட்டான்னு அர்த்தம். யார் இந்த மனதை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கானோ அவனோட என்னை சேர்த்து விட கடவுளேன்னு கேட்கவாது செய்யணும். உங்களுடைய பணிதல் மட்டுமே உங்களை விழிப்புணர்வு நோக்கி கொண்டு வரும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய ஈகோ உங்களை படுகொழியில் தள்ளிவிடும்.